வணக்கம், என் பேர் ராஜேஷ் பிடி. நம்ம கோயம்புத்தூருங்க பிடி ஜோன் ஜிம்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், ஏன் எனக்கு பாடி வெயிட் ஏறுது, நான் ஜிம்முக்கு போகாமல் இருந்தால் ஏன் என் பாடி வெயிட் ஏறுது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் பாடி வெயிட் ஏறுங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் கேலரி சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஜிம் குவிட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு 2 வீக்ஸ் நான் ஜிம்முக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதே அமௌண்ட் ஆஃப் கேலரிஸை சாப்பிட்றதே முதல் தப்பு. அதனால தான் உங்கள் பாடி வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஜிம்மில் போகிறப்போ யூ வில் பி பேர்னிங் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ். அந்த கேலரி பேர்னிங் ஸ்டாப் ஆயிடுது, ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை மட்டும் கம்மி பண்ணாமல் அதே அளவு சாப்பிட்டுட்டு இருக்கிறனால அந்த எக்ஸஸ் கேலரிஸ் வந்து உங்களை ஃபேட் ஆக்குது. இவ்வளோ தான். உங்கள் வெயிட் ஏறுதுன்னா அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, ஜிம் குவிட் பண்ணுறது இல்லை. ஜிம் மேலே பழியை போடாமல் நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி வெயிட் ஏறாது. மறுபடியும் நீங்கள் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பழைய மாதிரி உங்கள் கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். என் பேர் ராஜேஷ் பிடி. நம்ம கோயம்புத்தூருங்க பிடி ஜோன் ஜிம்லேருந்து பேசுகிறேங்க.